சென்னையில் மாமூல் தர மறுத்து ரவுடியை சிறைக்கு அனுப்பியதால் பிரியாணி கடைக்காரரை ரவுடி கும்பல் ஒன்று பட்ட பகலில் வெட்டி கொலை செய்திருக்கிறது. என்ன நடந்தது? சென்னை தண்டையார்பேட்டை திலகர் நகர் பகுதியை சேர்ந்தவர் ரவி. இவர் தண்டையார்பேட்டை நெடுஞ்சாலையில் தள்ளுவண்டியில் பிரியாணி கடை நடத்தி வந்தார். ஞாயிற்றுக்கிழமை காலை கடைக்கு பொருட்கள் வாங்கிக் கொண்டு சேனியம்மன் கோவில் தெருவில் தன்னுடைய சைக்கிளில் சென்று கொண்டிருந்தார். அப்போது அந்த பக்கமாக இருசக்கர வாகனத்தில் வந்த 3 ரவுடிகள் ரவியை வழிமறித்து கழுத்தில் கத்தியால் குத்தி அரிவாளால் வெட்டிவிட்டு தப்பிச் சென்று விட்டனர். தலையில் பலத்த வெட்டுக்காயம் ஏற்பட்டு ரவி சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு விரைந்த தண்டையார்பேட்டை போலீசார் ரவியின் உடலை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக அரசு ஸ்டான்லி ஆஸ்பத்திரிக்கு அனுப்பி வைத்தனர். மேலும் சம்பவம் நடந்த இடத்திற்கு அருகில் கிடைத்த சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செய்த போது ஒரு இருசக்கர வாகனத்தில் 3 நபர்கள் கையில் பட்டா கத்தியுடன் சென்றது தெரிய வந்தது. சிசிடிவி காட்சிகளின் அடிப்படையில் ரேடியோ விஜய் மற்றும் ராம்குமார் ஆகிய 2 ரவுடிகளை போலீசார் கைது செய்தனர். விசாரணையில் அவர்கள் தந்த தகவல்கள் போலீசாரை அதிர்ச்சி அடைய வைத்தன. கடந்த சில மாதங்களுக்கு முன்பு ரவியின் கடையில் ரவுடி விஜய் பிரியாணி சாப்பிட்டுள்ளார். சாப்பிட்டு முடித்த பின் பணம் தர மறுத்து ரவியுடன் தகராறில் ஈடுபட்டுள்ளார். மேலும் தனக்கு மாமூல் தர வேண்டும் என்றும் ரவியை மிரட்டி உள்ளார் ரவுடி விஜய். ரவி பணம் தர மறுத்ததால் இருவருக்கும் இடையிலான தகராறு பெரிதானது. தகவல் அறிந்த சம்பவ இடத்திற்கு வந்த தண்டையார்பேட்டை போலீசார் விஜயை கைது செய்து சிறையில் அடைத்தனர். கடந்த டிசம்பர் மாதம் சிறையில் இருந்து வெளியே வந்த விஜய் ரவியை கொலை செய்ய திட்டமிட்டுள்ளார். அதையடுத்து ஞாயிற்றுக்கிழமை தனது நண்பர்களுடன் சேர்ந்து ரவியை வெட்டி கொலை செய்துள்ளார். இந்த வழக்கில் கைதான ரவுடி விஜய் மற்றும் ராம்குமார் இருவரும் 25 வயதுக்கு உட்பட்ட இளைஞர்கள். இவர்கள் மீது அடிதடி வழக்குகள் நிலுவையில் உள்ளன. இந்த வழக்கில் தலைமறைவான வடிவேலை போலீசார் தேடி வருகின்றனர். ரவி கொலை செய்யப்பட்ட சம்பவம் தண்டையார்பேட்டையில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இந்த செய்தி மட்டுமின்றி இன்னும் பல்வேறு முக்கிய குற்றச் செய்திகளின் உண்மையான பின்னணியோடு உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். அதுவரை விடைபெறுவது மகாலிங்கம் பொன்னுசாமி.